ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். அலறடித்து ஓட்டமடிக்கும் பக்தர்கள், 6 மணிக்கு மேல் கல்லாகும் மனிதர்கள் எங்கே தெரியுமா? பெரும்பாலும் கோயில்கள் ஆன்மீகத்துக்கும் கட்டடக்கலையை பறைசாற்றும் வகையிலும் அமைக்கப்பட்டிருக்கும். அவற்றில் ஒரு சில வித்தியாசமான அம்சங்களை கொண்டதாகவும் இருக்கும். பொதுவாகவே கோயில்களுக்கு பக்தர்கள் விரும்பி வேண்டி செல்வார்கள். அதே கோயில் பக்தர்களுக்கு பயத்தை ஊட்டினால் எப்படி இருக்கும்? ராஜஸ்தானில் உள்ள ஒரு கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் அலறடித்துக் கொண்டு ஓடுகிறார்களாம். ஏன் தெரியுமா? ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த திருடு கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் மாலை நேரங்களில் அலறடித்துக் கொண்டு ஓட்டமடிக்கின்றனர். என்னதான் ராஜஸ்தான் மாநிலத்தில் பெரும்பாலும் வறட்சியாக காணப்பட்டாலும் பாலைவனத்துக்கு அருகில் இருக்கும் இந்த கோயிலுக்கு செல்லும் பாதை காங்கிரீட் தளமிட்டு அமைக்கப்பட்டுள்ளது. அதன் இருபுறமும் வழி நெடுகிலும் பச்சை பசேலென செடி மரங்கள் உள்ளது. காடுகள் நிறைந்த பாலைவன பகுதியில் அமைந்துள்ள இந்த கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் மாலை நேரங்களில் மிகுந்த பயத்துடனே இந்த கோயில் வழிபடுகின்றனர். மாலை நேரங்களில் வழிபடும் பக்தர்கள் இரவு ஆவதற்குள், அதாவது 6 மணிக்குள் இடத்தை காலி செய்கின்றனர். தப்பி தவறி கூட 6 மணிக்கு மேல் இங்கு தங்குவதில்லை. ஏன் தெரியுமா? இங்கு இரவு நேரங்களில் தங்குபவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த அதிர்ச்சியான அதிசயம் நடக்கிறதா? கோயிலில் தங்கக்கூடாது என்று தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு அறிவுறுத்துகின்றனர். மீறி தங்கினால் அவ்வளவுதான், அவர்கள் சிலையாக மாறுகின்றனர். நம்ப முடியவில்லையா? ஆம். உள்ளூர்வாசிகளிடம் விசாரித்த போது பல ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்ததாகவும் அவருக்கு இந்த மக்களை பிடிக்காததால் அனைவரையும் கல்லாக மாற்றிவிட்டதாகவும் கூறினார். அந்த முனிவர் இந்த கோயில் தான் தற்போதும் இருக்கிறார் என்கின்றனர் அவர்கள். இந்த கோவில் 1000 வருடங்கள் பழமையானது என நம்பப்படுகிறது. பழமைக்கும் கட்டடத்துக்கும் பெயர் பெற்ற இந்த கோயில் தற்போது பயத்துக்கும் அமானுஷ்யத்துக்கும் புகழ்பெற்று விளங்குகிறது. இங்குள்ள சுவர்கள், தூண்கள் என அனைத்திலும் மனித உருவங்களை கொண்ட சிலைகள் உள்ளன. அவை பார்ப்பதற்கு மனிதராக இருந்து கல்லாக உருமறியதாகவே தோற்றமளிக்கிறது. இந்தியாவில் உள்ள பல வினோதமான கோயில்கள் ஒன்றுதான் ராஜஸ்தானில் உள்ள கிராடு கோயில். அதிகமான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வந்து செல்லும் இப்பகுதியில் சிவனுக்கென்று 5 கோயில்கள் உள்ளன. மக்களை ஈர்க்கும் பாலைவன கோயிலாக மட்டுமல்ல, திகிலடைய வைக்கும் கோயிலாகவும் இருப்பதால் இதை காண பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி மக்கள் திகில் அடைவதற்கு காரணம் இந்த கோயிலின் வரலாறு தான். ஆம், உண்மையாக நடந்ததா இல்லையா என யாருக்கும் தெரியாது. ஆனாலும் அது பற்றிய அச்சம் இக்கோயிலுக்கு வருபவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்தியாவின் சபிக்கப்பட்ட கோயில் என்றே இக்கோயில் குறிப்பிடப்படுகிறது. இக்கோயிலின் சாபம் உண்மைதானா என்பதை ஆராய்ச்சி செய்யவும் இதுவரை யாரும் முன்வரவில்லை. இதனால் இக்கோயில் பற்றி சொல்லப்பட்டு வரும் திகிலூட்டும் விஷயங்கள் உண்மை என்றே நம்பப்படுகிறது. ஆம், கிராடு சிவன் கோயில், ராஜஸ்தான். இந்தியாவில் எத்தனையோ பழங்கால கோயில்கள் உள்ளன. இவற்றில் எதன் வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பின்னால் வரமோ சாபமோ பயங்கரமான கதையோ இல்லாமல் இருக்காது. அப்படி ஒரு சாபம் பெற்ற கதையை கொண்டதுதான் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள இந்த கோயில். ராஜஸ்தானின் பாலைவன பகுதியான கிராடு என்ற பகுதியில் 5 கோயில்கள் உள்ளது. இவற்றில் இரவு நேரத்தில் யாரும் தங்கக்கூடாது என்ற விதி உள்ளது. அப்படி மீறி தங்கினால் மனிதர்களாக இருப்பவர்கள் கல்லாகவே மாறிவிடுவார்கள். ராஜஸ்தானின் பர்மர் பகுதியில் இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் பாலைவன பகுதியில் கிராடு கோயில் அமைந்துள்ளது. இங்கு 11ஆம் நூற்றாண்டில் 5 கோயில்கள் இருந்துள்ளது. அவைகள் தற்போது பாலைவனமாகி உள்ளன. இந்த கோவில் வழக்கம் போல சிதிலமடைந்து சிற்பங்கள் நிறைந்த சிறிய கட்டிடங்களாக உள்ளன. இது தற்போது புதிய சுற்றுலாதலமாக மாறியுள்ளது. இந்த கோயிலின் வாயிலில் துருபிடித்திருக்கும் பெரிய கேட் எப்போதும் மூடப்பட்டிருக்கும். உள்ளே செல்ல நினைப்பவர்கள் அருகில் உள்ள சிறிய வாசல் வழியாகத்தான் செல்ல வேண்டும். கிராடு கோயிலின் வரலாறு. இங்குள்ள கல்வெட்டுகளின்படி கிராடு என்பதன் உண்மையான பெயர் கிராவுகாட் ஆகும். இதனை 6ஆம் நூற்றாண்டில் ராஜபுத்திர அரசர்கள் ஆண்டு வந்தனர். 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சோமேஸ்வரர் என்ற மன்னர் இப்பகுதியை ஆட்சி செய்த போது பலமுறை அந்நிய படையெடுப்புகளால் இந்த நகரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மலை அடிவாரத்தில் தனது தேசம் இருப்பதால் அந்த அழகு மற்றும் செல்வ வளத்தால் அடிக்கடி அந்நிய படையெடுப்புகளால் பாதிக்கப்படுமே என வருந்தினார் மன்னர். இதனால் பெரிய துறவி ஒருவரை அழைத்து வந்து சிறப்பு பூஜை உள்ளிட்டவை செய்து நாட்டின் செழிப்பு மற்றும் பாதுகாப்பை அதிகரிக்க செய்தார். துறவி கொடுத்த சாபம். ஆம், தனது சீடருடன் வந்த துறவி திரும்பி செல்லும் போது அந்த நாட்டின் வளத்தை பாதுகாக்கும் பொறுப்பை சீடரிடம் ஒப்படைத்து சென்றார் துறவி. சிறிது நாட்களில் அந்த ராஜ்யத்தில் இருந்த வளம் செழிப்பு மீண்டும் கிடைத்தது. இதனால் துறவியின் சீடனை நாட்டில் உள்ள அனைவரும் மறந்துவிட்டனர். ஒரு நாள் அந்த சீடன் ஓய்வாய்ப்பட்டான். ஆனால் அவனை கவனித்துக் கொள்ள குயவனின் மனைவியை தவிர வேறு யாரும் அங்கில்லை. அந்த பெண் சீடனை நன்கு கவனித்துக் கொண்டாள். அந்த சமயத்தில் திரும்பி வந்த துறவி நாட்டு மக்கள் அனைவரும் தனது சீடனை கண்டுகொள்ளாமல் விட்டதை தெரிந்து கொண்டார். இதனால் கோபமடைந்த துறவி இந்த இடம் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் மனிதர்களை இல்லாத இடமாக போகட்டும் என்று சாபம் கொடுத்தார். தனது சீடனை கவனித்துக் கொண்டதற்காக குயவனின் மனைவியை தவிர மொத்த சாம்ராஜ்யமும் கல்லாக மாற அவர் சாபமளித்தார். மேலும் அந்த பெண்ணை அன்று மாலைக்குள் அந்த நாட்டை விட்டு செல்லும்படி ஆணையிட்டார். தனது சாபம் பலிக்கும் காலம் வந்துவிட்டது. அதனால் திரும்பி பார்க்காமல் உடனடியாக சென்று விடும்படி கூறினார். துறவி சொன்னது போல அந்த நாட்டை விட்டு புறப்பட்டால் அப்பெண். இருந்தாலும் என்ன நடக்கிறது என தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் நாட்டின் எல்லையை கடந்த அந்த பெண் திரும்பி பார்த்தாள்.
துறவியின் சாபம் உண்மையானது. ஒட்டுமொத்த நாடும் கல்லாக மாறியது. துறவியின் பேச்சை மீறி திரும்பி பார்த்ததால் அப்பெண்ணும் கல்லாக மாறியதாக இக்கோயிலின் வரலாறு சொல்கிறது. சாபத்தின் காரணமாக இங்கு இருந்தவர்கள் அனைவரும் கல்லாக மாறியதற்கும் தற்போது இரவில் தங்குபவர்கள் கல்லாக மாறுவதற்கும் எந்த அறிவியல் ஆதாரமும் கிடையாது. இருந்தாலும் ஒருவேளை அந்த சாபம் உண்மையாக இருந்தால் தாங்களும் கல்லாகி விடுவோமோ என்ற பயத்தால் இப்போது வரை கிராடு கோயில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சூரிய உதயத்திற்கு பிறகு யாரும் தங்குவது கிடையாது. ஒவ்வொரு நாளும் சூரிய அஸ்தமானத்துக்கு பிறகு மனிதர்கள் யாரும் இல்லாமல் கிராடு பகுதியில் பாலைவனம் மட்டும் காட்சி தருவது இன்றும் நடக்கிறது. இந்த கோயிலின் கட்டடக்கலையை ரசிப்பதற்காகவே தினமும் பல்லாயிரம் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். நீங்களும் ராஜஸ்தான் போனால் மறக்காமல் பார்க்க வேண்டிய இடம் இந்த கிரேடு. சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள எஸ்கேப் ஆகிடணும். அதே போல விநாயகரின் மனித தலை இப்போ இந்த குகையில் தான் இருக்காம். ஆம், இந்து புராணங்களின்படி விநாயகர் ஆனைமுகத்துடன் தொப்பையுடனும் கையில் லட்டு வைத்துக் கொண்டிருப்பார். அவருடன் அவரது வாகனமான எலியும் இருக்குமாம். விநாயகர் என்பவர் அறிவியல், கலை, நுண்ணறிவு, திறன் போன்றவற்றை கொண்ட விவேகமான ஒருவர். வினை தீர்ப்பான் விநாயகன், கவலை தீர்ப்பவன் கணபதி என்று அவர்களுக்கு ஏற்றவாறு விநாயகரை அழைப்பது வழக்கம். இந்து புராணங்களின்படி பார்வதிக்கும் சிவனுக்கும் பிறந்த முதல் குழந்தை விநாயகர். தன் தந்தையை அடையாளம் தெரியாத விநாயகர் தாய் பார்வதியை காண சென்ற சிவபெருமானை சண்டைக்கு அழைத்ததால் ஈசன் பார்வைப்பட விநாயகரின் தலை துண்டானது. பதறிப்போன பார்வதி சிவனிடம் முறையிட தன் சகாக்களை அனுப்பி வடக்கு முகம் பார்த்திருக்கும் ஒரு தலையை கொண்டு வாருங்கள் என்றாராம். அப்படி வந்ததுதான் யானை முகம் என்பது இந்துக்கள் பெரும்பாலானரின் நம்பிக்கை. யானை தலை சரி, விநாயகரின் நிஜதலை எங்கே? உத்தரகாண்டில் உள்ள புவனேஸ்வரர் கிராமத்தில் அமைந்துள்ளது பாட்டில் புவனேஸ்வரர் குகை கோயில். இந்த கோயில் விநாயகர் பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த பயணம் ஒன்றும் அவ்வளவு எளிதானது அல்ல. 90 அடி ஆழத்தில் 160 மீட்டர் நீளம் கொண்ட குகைக்குள் வளைந்து நெளிந்து சென்று பார்த்துவிட்டு வருகின்றனர். விநாயகரை காண்பவர்கள் மிகவும் சிலரே. பலர் பாதியிலேயே விட்டுவிட்டு வந்து விடுகின்றனர். இந்த குகையிலிருந்து கைலாயமலைக்கு சுரங்கப்பாதை இருப்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த பாதை மிகவும் ஆபத்தான பாதை. ஆக்சிஜன் அற்ற கொடூரமான வழித்தடமாகும். இதன் வழி செல்வதால் உயிரிழப்பு கூட ஏற்படலாம் என்கின்றனர் சிலர். இந்த கோயிலுக்கு சென்று வந்த பக்தர்கள் பலர் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். இந்த கோயில் சுவற்றை தொட்டு பார்த்துவிட்டு தாங்கள் அடைந்த ஆனந்தத்தையும் அழுத்தத்தையும் விடுதலை பெற்றதாக கூறினர். பட்டேல் புவனேஸ்வரர் குகை என்பது ஒரு குகை அல்ல, மாறாக பல்வேறு குகைகளின் தொகுப்பாக உள்ளது. உள்ளே செல்ல செல்ல ஸ்கேரி ஹவுஸ் செல்லும் போது ஏற்படும் படபடப்பும் பயமும் உங்களை தொற்றிக்கொள்ளும். தலைநகர் டெல்லியிலிருந்து 489 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பட்டேல் புவனேஸ்வரர் கோயிலுக்கு 12 மணி நேரம் ஆகலாம். அதே போல திகிலூட்டும் குகைகளும் இருக்கிறது. ஆம், மலை அல்லது குன்றுகளின் அடிவாரங்களில் இயற்கையாக அமைந்த அரைப்பகுதியே பொதுவாக குகை என அறியப்படுகிறது. தற்காலங்களில் மனிதனின் வசிப்பிடமாக குகைகளே இருந்து வந்தன. குகைகளில் வாழ்ந்த அவன் குகை சுவர்களில் தீட்டிய ஓவியங்களும் குறியீடுகளும் தான் அன்றைய மொழி பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. இன்றும் கூட பல இடங்களில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட குகைகளை காண முடிகிறது. இவை தவிர கசித்துளி படிவுகள், சுண்ணாம்பு போன்றவற்றால் உருவான பிற்கால குகைகளும் இந்தியாவில் நிறைய உள்ளன. இவற்றில் சில வரலாற்று சிறப்புமிக்கதாகவும் திகில் அனுபவத்தை தருவதாலும் புகழ்பெற்ற சுற்றுலாதலங்களாக திகழ்ந்து வருகிறது. இதில் கிரேம் லியாத் வரா மேகாலய மாநிலத்தில் ஜெயின்டியா மலைப்பகுதியில் கிரேம் லியாத் குகை அமைந்துள்ளது. 31 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த குகை இந்தியாவின் நீளமான குகையாக கருதப்படுகிறது. இதேபோல அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் அமைந்திருக்கும் எண்ணற்ற குகைகள் மேகாலய மாநிலத்தில் நிறைய காணப்படுகிறது. அவற்றில் சில குகைகள் உலகின் மிக நீளமான மற்றும் ஆழமான குகைகளில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. போரா குகை, போரா குஹாலு என்று உள்ளூர் மொழியில் அழைக்கப்படும் போரா குகைகள் அனந்தகிரி குன்றின் ஒரு பகுதியாக இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த குகைகள் கடல் மட்டத்தில் இருந்து 2313 அடி உயரத்தில் அமைந்திருப்பதோடு இந்தியாவின் மிகப்பெரிய குகைகளில் ஒன்றாகவும் திகழ்கிறது. பெரும்பாலும் சுண்ணாம்பு கற்களாலே உருவாக்கியிருக்கும் போரா குகைகள் 80 மீட்டர் ஆழம் கொண்டதாக இந்தியாவின் ஆழம் மிகுந்த குகையாக கருதப்படுகிறது. இதன் காரணமாக போரா குகை வரலாற்று ஆய்வாளர்கள், அறிவியல் மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தை அதிக அளவில் ஈர்த்து வருகிறது. பேலம் குகைகள் ஆந்திராவின் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள பேலம் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கிறது இந்த திகிலூட்டும் பேலம் குகை. நீங்கள் இங்கு முதல் முறையாக செல்கிறீர்கள் என்றால் தனியாக எங்கேயாவது சுற்றித் திரிந்து மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஏனெனில் 3.5 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த குகையில் உங்களை எங்கே என்று தேடுவது? எடைக்கல் குகைகள் 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட குகைகளாக கருதப்படும் எடைக்கல் குகைகள் கேரள மாநிலம் வயநாடு நகரத்தில் 24 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. எடைக்கல் குகைகளில் மொத்தம் 3 தொகுதிகளாக குகைகள் அமைந்திருக்கின்றன. இவை ஒவ்வொன்றும் வரலாற்றுக்கு முந்தைய காலங்களில் வாழ்ந்த மனித இருப்பின் சுவடுகளாக அறியப்படுகின்றன. இந்த குகைகளில் சுவர்களில் எண்ணற்ற தொன்மையான கல்வெட்டுக்கள், பல்வேறு விலங்குகள் மற்றும் மனிதர்களின் உருவங்கள், பழங்கால ஆயுதங்களின் வடிவங்கள், குறியீடுகள் போன்றவை பொறிக்கப்பட்டுள்ளது. நபரஸ் கேவ், குச்சிபானி என்ற பெயரிலும் அழைக்கப்படும் இந்த ராபஸ் கேவ் டேராடூன் நகரத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் அனார்வாலா எனும் கிராமத்தின் அருகே அமைந்திருக்கிறது. சுதந்திரத்துக்கு முந்தைய காலத்தில் இந்த குகை கொள்ளையர்களால் தங்கும் இடமாக இருந்ததாகவும் ஆங்கிலேய படைகளிடமிருந்து தப்பிக்க அவர்கள் இங்கு பதுங்கி வசித்ததாகவும் கூறப்படுகிறது.